வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க நெய் ததும்புற சக்கரை பொங்கலை குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தை திருநாள் அன்றைக்கி பொங்க பானை இல்லாமல் நீங்களும் இதே மாதிரியான சக்கரை பொங்கலை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு ஆழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நீங்கள் 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப் அளவுக்கு 2 பங்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, தட்டின ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம். இதுதான் நம்ம கோவிலில் இருக்க சக்கரை பொங்கல் டேஸ்ட் நமக்கு தரும். ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி இந்த குக்கரில் தான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த குக்கரில் இப்போ நம்ம பொங்கல் பண்ண போகிறோமோ அந்த குக்கரில் முதல்ல மஞ்சள் பூசி குங்குமம் இட்டுக்கலாம். நான் இதை சுற்றி மஞ்சளை பூசி வச்சுருக்கு, குங்குமமும் இட்டிருக்கேன். அதே மாதிரி பசும் மஞ்சளை இந்த குக்கரோட இந்த கழுத்து பாகத்தில் நம்ம கட்டி வச்சுக்க போகிறோம். இது நீங்கள் முதலேயும் கட்டிக்கலாம், இல்லை நெய்வேத்தியமாக படைக்கும் போதும் இந்த குக்கரில் கட்டலாம். முதல்ல அடுப்பில் ஏற்றிட்டு 1 கப் அரிசி 2 கப் வெல்லம் எடுத்துருக்கோம். இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா சூடாகட்டும், கொதி வரட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு அரிசியை சேர்த்தோன்னே பொங்கி வரும். தளதளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 கப் அரிசியை இதில் சேர்த்தாச்சு. நீங்கள் இந்த டால்மேன் மாதிரி இருக்க அந்த குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு பொங்கும். இப்போ எனக்கு மேலே அப்படியே பொங்கி வரும்போது நான் அதில் அரிசியை சேர்த்துருக்கேன். மூடிட்டு வெயிட் போட்டாச்சு. 6 விசில் கத்தினதுக்கப்புறமா இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பச்சரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் குழைய. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில். தூசிலாம் எதுவும் இல்லாத வெல்லம் அப்படின்னா இப்போ அதிலே அப்படியே சேர்த்துடலாம். உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தோணும், நீங்கள் கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. அது கரையிறதுக்குள்ளே இந்த பக்கம் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் நம்ம தாளிப்பு பண்ணி ரெடியாக வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அங்கே வெல்லமும் கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. எப்படி நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதில் தட்டின ஏலக்காவும் அந்த பச்சை கற்பூரமும் சேர்த்து இப்போ நம்ம தாளிப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக நெய் ததும்ப சர்க்கரை பொங்கல், அதுவும் கோவில் சர்க்கரை பொங்கல் மாதிரி நம்ம குக்கரில் இந்த தை திருநாளுக்கு செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பானை இல்லாத இடத்துல பானை வாங்க முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் இந்த சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக பண்ணலாம். இந்த குக்கர் பொங்கல் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே சேரும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குக்கர் சர்க்கரை பொங்கலோட பிக்சரை நம்மளோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.